ஸோ ரீல்ஸில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸோடைய வெயிட்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ட்ரெடிஷ்னல் பேங்கிள்லேயே இது பார்த்தீங்கன்னா கம்பி வளையல்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து 10 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் ஈச். ஒரு வளையலும் உங்களுக்கு 10 கிராம்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு சவரன் கிட்ட வரும். நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். நீங்கள் ரெகுலர் யூஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் எப்பயுமே போட்டுட்டு இருக்க மாதிரி டெய்லி வேராக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இத்தனை டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாடல்ஸ் கிடைக்குது. இன்னும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடியம் ஃபினிஷிங். ஸோ ஒவ்வொரு பேரும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து பேர் தானா, இது பேர் தான். ஸோ இந்த பேர் பேங்கிள்ஸாக தான் வரும். கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அதாவது ஈச் பேங்கிள் வந்து உங்களுக்கு 32 கிராம்ஸ் கிட்ட வருது. அதாவது மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். வெயிட் அதாவது ஒரு வளையலுடைய மில்லிகிராம்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். பட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஈச் பேங்கிள் வந்து 32 கிராம்ஸ் கிட்ட வருது. ரோடியம் ஃபினிஷிங், சூப்பர் ஷைன் மாடல், ரொம்ப எலிகெண்ட்டாக, அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபேன்சி தவிர்த்து இது வந்து ஒரு சூப்பர் ஃபைன் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகான செட்ஸ். அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபியூ டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டெய்லி யூஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு நீங்கள் போகலாம். இது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஈச் பேங்கிள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செட் வந்து 23 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியது, பார்வையாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு வளையல் போட்டால் கூட 2 கையில் ஒவ்வொரு வளையல் நீங்கள் போட்டுக்கலாம். வாட்ச் வேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிங்கிள் பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நல்லா அழுத்தமாக பார்வையாக இருக்கக்கூடியது ரோடியம் ஃபினிஷிங் லேட்டஸ்ட் டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபைன் டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து போகலாம். ஈச் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ 24 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ இது எல்லாமே இந்த ஹை பாலிஷ்டு தான். டெய்லி வேர் அப்படின்னும் போது இதோட ஷைன் வந்து போக போக குறைய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் வந்து இங்கே சரவணா இலைட்டில் வந்துட்டு நீங்கள் அதுக்கு பாலிஷும் வந்து போட்டுக்கலாம் சார்ஜபிளாக. அதாவது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இது வந்து பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அன்றைக்கி என்ன ரேட் இருக்குது அப்படின்றத நீங்கள் விசாரிச்சுட்டு அந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல அழுத்தமான பேங்கிள்ஸ் வேணும், ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன்சியாக வேண்டாம், அப்படி ட்ரெடிஷ்னலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி பேர் பேங்கிள்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அழுத்தமான டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்க்ளூசிவான டிசைன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல ஃபைனான டிசைன்ஸ் நீங்கள் கையிலேயே போட்டுக்கலாம். கையிலேயே வந்து எனி டைம் டெய்லி வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஈவன் ஆஃபீஸ் கோயர்ஸ் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வேணும். ஏன்னா நிறைய பேர் காட்டன் சாரீஸ் செட்டிநாடு டைப்லலாம் வேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அழுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு
நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய வந்து இங்கே இருக்குது. சரவணா இலைன் டி நகர் வந்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் 4th ஃப்ளோரில் வந்துட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய டிசைன். இது வெயிட் என்ன? இது என்ன பேட்டர்ன் சொல்லும்? பட்டை காப்பு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பட்டை காப்புன்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் எல்லாருமே போட்டுட்ருப்பாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா சைஸஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டிசைன் பாருங்கள், அதாவது இது ஃபேன்சியாக இருக்குது, பட் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய டிசைன். இதுவுமே வந்து உங்களுக்கு 10 கிராம் 12 கிராமில் வந்து உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே விசாரிச்சுக்கோங்க. ரோடியம் ஃபினிஷிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரோடியம் ஃபினிஷிங்கில் வந்து போகலாம். அண்ட் இதுவும் வந்து நல்லா ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. 4 வளையல் நீங்கள் 2ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லை 4 வளையல் வேணும்னாலும் மேட்சிங்காக எடுத்துக்கலாம். 2 கையில் வந்து 2 பேங்கிள்ஸ் போடக்கூடிய மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. சேம் சைஸில் ஒரு பட்ஜெட்டபிள் ரேட்டில் வந்து கிராம்ஸில் வந்து நீங்கள் வாங்கணுன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கிடைக்குது. அண்ட் ஈச் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்ஸில் வருது. ஒவ்வொரு பேங்கிளும் வந்து உங்களுக்கு ஒரு சவரனுக்கு மேலே வரும், அதாவது 1.25 சவரன் கிட்ட வரும். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நாங்கள் வெயிட் கம்மியாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், கையில் வந்து பெரிய பேங்கிள்ஸ் போட்டோன்னா நிற்கலை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சைஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இது வந்து 2 சைஸஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதாவது டிசைன் வந்து இதே நம்ம மற்ற பேரலாக பார்த்த டிசைன்ஸ்லேயே உங்களுக்கு 2லேயும் உங்களுக்கு வந்து இங்கே டிசைன்ஸ் கிடைக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிராம் 7.5 கிராம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மில்லிகிராம்ஸ் டிஃபர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் கிடைக்குது. 2லேயே கம்பி வளையலில் இந்த தேர்டு பேட்டர்ன், அதுக்கப்புறம் இந்த டாட்டட் பேட்டர்ன், இது ரெண்டுமே வந்து 2 சைஸில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் 2லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன், பட்டையாக இருக்குது, நல்லா வந்து அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து நீங்கள் 2ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸு. அந்த காலத்தில் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு நடுவில் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த 2 வளையல் பார்த்தீங்கன்னா இந்த 2 வளையல் மட்டுமே உங்களுக்கு ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ எவ்வளோ அழுத்தமாக இருக்கும் அப்படின்றது பாருங்கள். அண்ட் அதுலேயே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன், ஒரே ஒரு வளையல் தான் நாங்கள் போட்டுப்போம், டெய்லி வந்து நாங்கள் வீட்டில் டெய்லி வேலை பார்க்குறோம், எங்களால் வந்து ஃபேன்சி பேங்கிள்ஸ்லாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு போகலாம். இது வந்து 2 சைஸ். ஸோ இது வரைக்கும் 2-4, 2-6, 2-8 மூணு சைஸஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்த்தோம். அண்டு 2-2ல் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேங்கிள் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு காமிச்சேன். அண்டு 2-10 கொஞ்சம் நாங்கள் வெயிட்டாக இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பேங்கிள் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ட்ரெடிஷ்னல் மாடலில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். 4th ஃப்ளோர் வந்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே எல்லா டிசைன்ஸ்லையுமே உங்களுக்கு எல்லா சைஸஸ் ஃப்ரம் 2 to 210 வரைக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் கிடைக்கும். இதில் ஃபியூ டிசைன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், ரெகுலராக ஒரு நல்ல வந்து அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸு, நல்ல கை வந்து பெருசாக போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த மாதிரி டிசைன்ஸு 2 பேங்கிள்ஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 4 ஒரே மாடலில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 4 பேங்கிள்ஸும் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். இதுலேயே பாருங்கள், நல்ல லேட்டஸ்ட் டிசைன் வச்சு இதுவுமே வந்து ஃபேன்சி பேங்கிள்னு பார்வையில் உங்களுக்கு நல்லா அழுத்தமாக வரக்கூடியது. சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 10 சைஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ். 210ல் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்வையாக நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் அழுத்தமாக இந்த வெயிட்டாக நீங்கள் போடக்கூடிய ஒரு சவரன், அதாவது ஒரு வலையிலே வந்து உங்களுக்கு ஒரு சவரன் கிட்ட வரும். ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணலாம். 16 கிராம்ஸ். ஸோ 16 கிராம்ஸ் கிட்ட வருது ஒவ்வொரு வலையிலுமே. அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும் பாருங்கள். பேஸ் பேங்கிள் எதுவுமே இதில் அட்டாச் பண்ண வேண்டாம். நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய டிசைன்ஸு ரெகுலர் இந்த டிசைனு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்ஸில் வருது. ஈச் அண்ட் எவ்ரி பேங்கிள் வந்து 16 கிராம்ஸில் வரக்கூடியது.
இதுலேயே வந்து ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸ்லேயே நல்லா ஒரு 210ல் ஒரு ஃபேன்சியாக இருக்கக்கூடிய லுக்கு. இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஃபினிஷிங்கில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்கிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராம் சைஸ் பெருசாக வரும்போது உங்களுக்கு கிராம் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும்.